ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து நம்ம ரீஷேர் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம போடுறோம். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட்டஸ் காண்டாக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அலோ ஷேரிங் அப்படிங்கிற புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இதை ஆன் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து மற்றவங்க, அதாவது நம்ம ஸ்டேட்டஸை பார்க்குறவங்க வந்து நம்ம ஸ்டேட்டஸை வந்து ரீஷேர் பண்ணி அவங்களோட ஸ்டோரியிலையோ ஸ்டேட்டஸ்லையோ வைக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இன்னொரு வாட்ஸ்அப் மூலமாக நம்ம போட்ட ஸ்டேட்டஸை பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஹார்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீஷேர் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூன்னு கேட்குது. கண்டினியூ வந்து இப்போது கிளிக் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ கிளிக் பண்ணதுமே நமக்கு வந்து இதை ஸ்டேட்டஸ் போடுற மாதிரியான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ வேணால் நம்ம இதை ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து காண்டாக்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அதுக்கப்புறமா நார்மலாக ஸ்டேட்டஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அலோ ஷேரிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டஸையும் நம்ம ஸ்டேட்டஸை போட்டுக்கலாம். ஸோ அதாவது மற்றவங்க போடுற ஸ்டேட்டஸையும் நம்ம வந்து போடலாம். பட் அவங்க அலோவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த அப்டேட் வரல அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்துடும். ஸோ இந்த அப்டேட் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கூடவே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.